உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 24/2/2022 உலகம் அமைதியா இருந்தது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் உக்ரைனை போர் தொடுக்கிறார். காரணம் பல காரணங்கள் கூறுகிறார். அந்த போர் தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு மனிதர்களின் சேதம், மனித உயிருக்கு சேதம், கட்டடங்கள் சேதம், இரு தரப்பிலும் ரஷ்யாவும் மனிதர்களுக்கு சேதம், ராணுவர்களுக்கு சேதம், கட்டடங்களுக்கு சேதம், உக்ரைனிலும் ராணுவ வீரர்களுக்கு சேதம், ஜனங்களுக்கு சேதம், கட்டடங்களுக்கு சேதம், வீணான செலவுகள், வீணான வேதனை. இது காரணம் யார்? உலக நேர்த்திக்காக சாத்தான், சைத்தான், யமன் என்று சொல்கிற அவர் தான் இங்கு செய்து கொண்டிருக்கிறார். உக்ரைன் ரஷ்யா போர் எப்போது முடிவு வரும் என்பது யாருமே தெரியவில்லை. போர் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்நாள் வரை என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள், அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், யெகோவா என நாமம் கொண்ட தேவனாகிய கர்த்தரே, எல்லாமே அவர்தான். கடவுள் கடவுள் கடவுள். அவர் இன்னும் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். 2022 போர் ஆரம்பித்த நாளிலிருந்து என்னிடம் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். இவைகள் அனைத்துமே மாமனிதன் இம்மாற்றோட தனி பிளேலிஸ்டில் ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். பல எபிசோடு ஒளிபரப்புகிறேன். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். தற்போது உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என்று 15/8/2025 அன்று அமெரிக்காவில் உள்ள அலாஸ்காவின் நிறுவனத்தில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் ரஷ்ய விளையாட்டு திட்டம் முடிக்கிறார்கள். தேதி குறிக்கிறார்கள். ரெண்டும் சந்திக்கிறார்கள், முடிவு செய்து விட்டார்கள். உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ரெண்டும் சந்திச்சாங்கன்னா ஏதோ உடன்படிக்கை ஏற்படும், அமைதியான பேச்சுவார்த்தை, ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும், அப்படி எல்லாம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. ரஷ்ய அதிபர் தெரியும், அமெரிக்க அதிபர் தெரியும், டொனால்டு ட்ரம்ப் தெரியும், விளாடிமிர் புட்டின் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஆனால் உலகத்தையே படைத்த, உலக ஜனங்களை படைத்த மனிதனின் இருதயத்தை அறிந்து ஆராய்கிற தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அவர் இன்னிடத்தில் கூறுகிறார், தீர்க்கதரிசனம் கூறுகிறார். 15/8/2025 அலாஸ்கா நடக்க போகிற அந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை என்ன ஆகும் என்பதை குறித்து 24 மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம இந்திய நேரப்படி 15/8/2025 நைட்டு 12 மணிக்கு என்ன தீர்க்கதரிசனம் கூறுகிறார். நைட் 12 மணி என்னுடைய பிறந்தநாள். அன்னைக்கு 15/8/2025 என்னுடைய 66வது பிறந்தநாள். 65 வயது முடிந்து 66 பிறக்கிறது. அந்த பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அப்போ தேவனாய கர்த்தர் கடவுள் ஆவி எனக்குள்ளாக இறங்கி தீர்க்கதரிசனம் கூறுகிறார். அவர் என்ன கூறினார்? பேச்சுவார்த்தை நடந்தது இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 24 மணி நேரத்துக்கு முன்பாக என் தேவனாய கர்த்தர் தான் நடக்க போகுதுப்பா அப்படி இடம் கூறி தீர்க்கதரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்ப நான் கூறுகிறேன், கேளுங்கள். 14/8/2025 இரவு நள்ளிரவு, 15/8/2025 அதிகாலை 12 மணி முதல் 12 மணி வரை என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்கதரிசனங்களை இப்போது நீங்கள் கேளுங்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சந்திப்பு பலனில்லை பலனில்லை பலனில்லை. உக்ரைன் ஜனங்களுக்கு பலனில்லை. வீரதான சந்திப்பு, வேதனை. உக்ரைன் ஜனங்களுக்கு வேதனை தொடரும். உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வருபவன் நான் அல்லவா? உன் மூலமாக, புட்டின் மூலமாக. இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சந்திப்பு என்பதை சந்திக்கிறாங்க. சந்திக்கிறதுக்கு 24 மணி நேரம் முன்னாடி சொல்றாரு, பலனில்லை பலனில்லை பலனில்லை. பார்த்தாரா? சந்திக்க போறது 2 தலைவர்கள், சந்திக்கல. 24 மணி நேரம் இருக்கு. என்ன நடக்கும்? அது தீர்க்கதரிசனம். இது என் தீர்க்கதரிசனம் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் கடவுள், அல்லாஹ், இறைவன், தெய்வம், மாணவருக்கு எல்லாமே அவர் தான். அவர் சொன்ன வார்த்தை பலனில்லை பலனில்லை பலனில்லை. உக்ரைன் ஜனங்களுக்கு பலனில்லை. அமெரிக்கா அதிபர் பலன் இருக்கலாம், ரஷ்ய விளாடிமிர் பலன் இருக்கலாம், ஆனா உக்ரைன் ஜனங்களுக்கு பலன் இல்லைங்கிறத என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொல்லிவிட்டார். விருதான சந்திப்பு. சந்திக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாருங்க, இதாங்க தீர்க்க தரிசனம். தேவனாகிய கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனம், விருதான சந்திப்பு. எந்த பலனும் இல்லை, விருதான சந்திப்பு.
வேதனை உக்ரைன் ஜனங்களுக்கு வேதனை தொடரும். வழியில் தொடருங்கிற சொல்றார். வேதனை உக்ரைன் ஜனங்களுக்கு வேதனை தொடரும். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருபவன் அல்லவா கடவுள் தான். உக்ரைன் ரஷ்யா போரை யாராலும் நிறுத்த முடியாது, கொண்டு வர முடியாது. கடவுள் தான். யார் மூலமாக? எந்த மாமனிதன் மூலமாக? சிவன்மூர்த்தி என்ற ஜீவன் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, விருதுநகர் மாவட்டத்திலே, திருத்தூர் வட்டத்திலே, மம்சாபுரம் கிராமத்திலே, முத்துக்கருப்பநாடா தெருவில் பிறந்த விளட்சமாச தங்கசியம்மாள் மகனுக்கு பிறந்த 2வது மகனாக பிறந்த இந்த சிவமூர்த்தி என்ற ஜீவன் தான் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவு கொண்டு வர முடியும். யாரோடு சேர்ந்து? விளாடிமிர் புட்டினோடு சேர்ந்து. விளாடிமிர் புட்டினோ இந்த மாமனிதன் சேர்ந்து தான் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவு கொண்டு வர முடியும். தேவனாய் கர்த்தர் கடவுள் சொன்ன வார்த்தை பொறுத்திருந்து பாருங்கள். யார் முயற்சி செய்தாலும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவு கொண்டு வர முடியாது உறுதியாக கூறுகிறேன். பொறுத்திருந்து பாருங்கள். உக்ரைன் ரஷ்யா போர் எப்போது யாரால் முடிவு வரும் என்று எத்தனை எபிசோட் போட்டிருக்காங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. தொடர்ந்து என் தேவனாய் கர்த்தர் கடவுள் இடம் கூறி வரிய தீர்க்கதரிசனங்களை உலக ஜனம் தெரிந்து கொள்ள கூறுகிறேன், கேளுங்கள். 16/8/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும். என் சித்தம் என் திட்டம் முடிவுக்கு வரும். இதன் விளக்கம் என்னவென்றால், உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும். என் சித்தம் என் திட்டம், கடவுள் சித்தம் திட்டம் முடிவுக்கு வரும். உன்னால் விளாடிமிர் புட்டினால் உறுதியாக குறிச்சு கொள்ளுங்க. ஆரம்பத்தில் தான் சொல்றாரு, உக்ரைன் முடிவுக்கு வருவது இந்த மாமனிதனால் தான். எப்படி இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நான் காத்திருக்கேன், நீங்க காத்திருங்க. இந்த மாமனிதனால் தான். ரஷ்யா விளாடிமிர் புட்டின் மனசு வச்சு அர்த்தம் கடவுளால் விளாடிமிர் புட்டினோடு நான் இருந்து அந்த உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வரேன். தேவனாய் கர்த்தர் கடவுள் தீர்க்கதரிசனம் பொறுத்திருந்து பார்ப்போம். 18/8/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Uhiri makutu tubi bodamada. Uக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும். உன்னால் விளாடிமிர் புட்டினால் அதை முதல் கூறி வருகிற என் வார்த்தை நிறைவேறுகிறது உடனே. இதன் விளக்கம் என்னவென்றால், உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும். உன்னால் விளாடிமிர் புட்டினால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆதி முதல் 2022 சொல்லிட்டு வராங்க, கடவுள் சொல்லிட்டு வராங்க, சொல்லிட்டு வருகிறார். நிறைவேற்றதான் இன்னும் நேரங்காலம் வரல. ஆதி முதல் கூறி வருகிற என் வார்த்தை நிறைவேறுகிறது. உடனே கூடிய சீக்கிரத்தில் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும். இந்த மாமனிதனால் விளாடிமிர் புட்டினால் எப்படி என்பதை பொறுத்து நீங்களும் பாருங்க, நான் பார்க்கிறேன். 21/8/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Temaku tume tukira herdendeka uhi ribo tubi உக்ரைன் ரஷ்யா போர் காரணம் அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்கு வெளிப்படுகிறது. மரண படுக்கை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ரஷ்ய தேசம் உன் பாதம் படும், மரணம் நீங்கும் அவனுக்கு உன்னால். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு ஒரு முன்னால் அவனால் என் சித்தம் என் திட்டம் நிறைவேறுகிறது. உக்ரைன் ஜனங்கள் வேதனைப்படார்கள், சந்தோஷம் சமாதானமே படுவார்கள். உன்னால். உக்ரைன் ரஷ்யா போர் காரணம் அவன். யார்? விளாடிமிர் புட்டின். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்கு வெளிப்படுகிறது. அதாவது ஏற்கனவே போட்டிருக்கேன் நான். ஏற்கனவே போர் ஆரம்பிச்சோன்னு சொன்னாரு, விளாடிமிர் புட்டினுக்கு, விளாடிமிர் புட்டினுக்கு ஒரு வாதை கொடுப்பேன்னு சொன்னாரு. 2ஆம் மாதம் சொன்னாரு. 5ஆம் மாதம்
அவருக்கு புற்றுநோய்னு நியூஸ் போட்டாங்க. அப்பா தெரிந்து கொண்டேன் என்ற சொன்னாரு. திருக்கதர்சனம் அதை நான் ஒளிபரப்பு இருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. சொன்னாரு மே மாதம் நியூஸ் வருகிறது, விளையாடி புட்டின புற்றுநோய் வருகிறது. வார்த்தை நிறைவேறியது. அந்த வாதைக்கு அவர் மருந்து மாத்திரை ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அன்னைக்கு வச்சிருக்கிறாரு. தேவன் கொடுக்க நினைத்ததை மனிதனால் தடுக்க முடியாது. தேவன் தடுக்க நினைத்ததை மனிதன் கொடுக்க முடியாது. இப்ப தேவன் தடுத்து வச்சிருக்கிறாரு, வாத வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. வெளிப்படும் சொல்றாரு, அவனுக்கு இன்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்கு வெளிப்படுகிறது. வெளிப்படும், கட்டு கடங்காம அவருக்கு குணப்படுத்த முடியாம வெளிப்படும். மரணப்படுக்கை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. மரணப்படுக்கை விளையாட்டு படி கூட்டின்னு கொடுக்கப்படுகிறது. நோயை குணப்படுத்த முடியாம மரணப்படுக்கையில் படுத்திருப்பாரு. இது நடக்கும். கடவுள் வார்த்தை பொறுத்து பார்ப்போம். ரஷ்ய தேசம் உன் பாதம் படும். இந்த மாமனிதன் பாதம் ரஷ்ய தேசத்தில் படும். மரணம் நீங்கும் அவனுக்கு உண்டால் உண்டால் உண்டால். ரஷ்ய விளையாடியும் புட்டினுக்கு மரணம் நீங்கும். மரணம் நீங்கும் இந்த மாமனிதனால். எப்படியுமே பொறுத்திருந்து பார்ப்போம். உதாரணமாக ஒரு மனிதன் ஆவியை எடுக்கிறது யாரு? உலகத்தின் எதிராக சாத்தான், சைத்தான், யமன். அவன் அவை எடுப்பாங்க, சரிங்களா? அது பயங்கரமான கொலை, தற்கொலை, விபத்து அது மாதிரி வரும். ஆனால் தேவனாய் கர்த்தர் ஒரு மனிதனாக எடுக்க வேண்டும் என்றால் சங்கார தூதர், அதுக்கு தூதர், பல தூதர் தனிகள் இருக்காங்க, வல்லமுள்ள தூதர் தனிகள் இருக்காங்க. சங்கார தூதர் ஒரு மனிதன் வருவாரு. அவர் காத்து அவர் பல சேனைகள் இருக்கிறது. அவருடைய சேனைகள் ஒரு ஆள் சங்கோதரர் வருவாரு. காத்திருந்து ஒரு மனிதனாக எடுக்கணும். இருந்து அந்த நேரம் காலம் இத்தனாம் தேதி மதிய வேலையில் இத்தனை மணிக்கு ஆவி இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை நொடி கிடைக்குன்னு சொல்லி கரெக்டாக அந்த டைப்படி எடுத்துட்டு பர்மனன்ட் கொண்டுடுவாங்க. அந்த ஆவி பர்மனன்ட் போய்விடும். உலகத்தின் எதிரியா சாத்தான், யமன் இவங்களால் எடுக்கிற ஆவி பூமியில் உலாய் கொண்டு இருக்கும். ஆவியா சொல்ற பேயா அதேன்னு சொல்றதுக்கு அது மாதிரி மார்க்சில் இருக்கிறவங்க உலாகிட்டு இருப்பாங்க, தற்கொலை உலாகிட்டு இருப்பாங்க, கொலை செய்யப்படுறவங்க உலாகிட்டு இருப்பாங்க. அவங்க பர்மனன்ட் போக மாட்டாங்க. இந்த இயற்கை மரணம் தான் பர்மனன்ட் போவாங்க. அதே மாதிரி ரசி விளையாடியும் போட்டி ஆவி எடுக்க சங்கோதரன் வருவார், வந்து காத்திருப்பார், நேரம் காத்திருப்பார். அப்போது என்ன அழைத்தால் நான் போவேன். நான் யார் என்பது உலகத்திற்கு தெரியும். நான் தேவனாய கர்த்தர், கடவுளின் குமாரன், நேச குமாரன். என்னை பார்த்த உடனே சங்காதவனுக்கு தெரியும், ஆஹா வந்துட்டாரு, கடவுளுடைய குமாரன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவ பாஷையில பேசுவேன். பேசும்போது கடவுள் வந்து உத்தரவு எப்படி மேலே வாப்பா ரசி விளையாடும் காவி எடுக்க மரவன் கூப்பிடுவாரு. ஸோ பிழைச்சிக்குவார். இது சாதாரண ப்ராசஸ், பெரிய வசதியெல்லாம் கிடையாது. அதனால ரஷ்ய தேசம் உன் பாதம் போடும். மரணம் நீங்கும் அவனுக்கு உன்னால் உன்னால் உன்னால். உக்ரைன் ரஷ்யா முடிவு கூட முன்னால் அவனால். உயிரை காப்பாற்றும் போது நான் சொல்லுவேன், அவர் ஒரு கிறிஸ்தவர் தான். ஐயா இப்ப பாருங்க விளையாடி முட்டினவர்களே, தேவன வார்த்தை உக்ரைன் நிப்பாட்டி சொல்றாரு, அதான் உயிரை காப்பாற்றிருக்காரு. என்ன சொல்றீங்கம்மா? நிப்பாட்டுவாரு. உக்ரைன் முடிவுக்கு வரும், சமாதான உடன்படிக்கை வரும். என் சித்தம் என் திட்டம், இது கடவுளுடைய சித்தம் திட்டம். அவர் எண்ணம், அவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. இப்பதான் நடக்கும், நிறைவேறுகிறது நிறைவேறுகிறது நிறைவேறுகிறது. உக்ரைன் வேலைப்படார்கள். கூடி சீக்கிரம் உக்ரைன் சந்தோஷம் சமாதானப்படுவாங்க. இந்த போர் நீங்கும், சந்தோஷம் சமாதானப்படுவார்கள். உன்னாலே 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 நம் மாமனின் மூலமாகத்தான் உக்ரைன் சந்தோஷம் சமாதானப்படுவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மேட்டிமா சொல்றேன் நானே, கடவுள் சொல்ல வார்த்தை நிறைய நடந்திருக்கிறது. ஜெயலலிதா மரணம், ஓபிஎஸ் பதவி விலகல், பதவி ராஜினாமா, சசிகலா நடராஜன் அவர்கள் சிறைக்கு சென்றது, முதலமைச்சர் பதவியை கொடுக்காம சிறைக்கு சென்றது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 தோற்றது, முக ஸ்டாலின் முதலமைச்சர் அமர்ந்திருப்பது காரணம் கடவுள் தான். அது மாதிரி இப்போ கொரோனா வாத நிறைய கடவுள் அப்பதான் செஞ்சிருக்கிறாரு. அனைத்தையும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்ற நிலை பாருங்கள். 23/8/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் இருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்க கேட்கலாம். திக்கரமக்கு டிக்கர கட்டுந்தெழுதிட்டு தெரியுமா மரண படுக்கை கொடுக்க படிக்கிறது. உடனே 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 ரசிய தேசம் உன் பாதம் படும். மரணம் நீங்கும் அவனுக்கு உன்னால் உன்னால் உன்னால். உக்ரைன் ரசிய முடிவுக்கு ஒரு முன்னால் உன்னால். என் சித்தம் என் திட்டம் நிறைவேறுகிறது நிறைவேறுது நிறைவேறுது. உடனே உடனே உடனே. இதன் விளக்கம் என்னவென்றால், மரணப்படுக்கை கொடுக்கப்படுகிறது, விளையாடப்படுகிறது உடனே உடனே உடனே. நாள் நெருங்கிடுச்சு. மரணப்படுக்கை, அவர் ஏற்பட்ட புற்றுநோய் குணப்படுத்த முடியாம வெளிப்படும். மரணப்படுக்கை படுத்திருப்பாரு. இது கடவுளால் நேரத்தா தான் முடியும். அவர் நிறைவேறும் சொல்லியிருக்காரு, உடனே உடனே சொல்லியிருக்கிறாரு, நிறைவேறும். ரஷ்ய தேசம் உன் பாதம் படும், இந்த மாமனின் பாதம் படும்.
மரணம் நீங்கும் அவனுக்கு உன்னால் என்ன சொன்ன வார்த்தை தான். இந்த மாமனார் தான் ரஷ்ய விளையாட்டு மரணம் நீங்கும். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வர்றது இந்த மாமனிதனால் ரஷ்ய விளையாட்டு வேற யார் சமாதானம் பேசினாலும் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வராது. என் சித்தம் என் திட்டம் கடவுளுடைய சித்தம் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு. நிறைவேறுகிறது உடனே ஒரு சில எதிர்பார்க்கலாம். நம்புற கடவுள வார்த்தை, தேவனாய் கர்த்த கடவுளின் வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை, அல்லாஹ்வின் வார்த்தை, தெய்வத்தின் வார்த்தை, கடவுளின் வார்த்தை. கிறிஸ்தவர் கும்பிடுகிற, இஸ்லாமியர் கும்பிடுகிற, இந்துக்கள் கும்பிடுகிற எல்லாமே அவங்க தான் கடவுள் தான். அவரோட வார்த்தை தான் நான் சொல்றேன். நான் தீர்க்கதரிசி கிடையாது. மேல உள்ள கடவுள், இந்த கர்த்த கடவுள் தான் தீர்க்கதரிசி. அவர் ஆவியார் என்னை நிரப்பி இருக்கிறார். ஆவி எனக்குள்ள இறங்கி ஒரு தேவ பாஷையில் நான் பேசி அந்த தேவ பாஷையில் தேவனை கற்றுக்கிறவர்கள் பதில் கொடுப்பாரு. தமிழை வியாக்கியானம் பண்ணுவார். அந்த வார்த்தை நம்ம சொல்கிறேன் நான். எனவே உக்ரைன் ரஷ்யா போர், டொனால்ட் ட்ரம்ப் யார் வந்தாலும் முடிவு கொண்டு வர முடியாது. டொனால்ட் பெரிய ஆள், அவர் தான் பெரிய ஆளுமா இருப்பார். ரஷ்யா பெரிய ஆள். இந்த 2 பேரும் சேர்ந்த முடியாது. கடவுள் தான் முடிக்க போகிறாரு. கூடிய விரைவில் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும். உக்ரைன் ஜனங்கள் வேதனைப்பட மாட்டார்கள், சந்தோஷம் சமாதானப்படுவார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.